அப்போ அந்த மணிகண்டன் பேர் வச்சவங்க இல்ல அடமொழியா முருகரோட பேர் வச்சவங்களுக்கு என்னையா சொல்றீங்க? இல்ல அவங்க ஜாதகத்துல அது அந்த பேர் இயற்கையாவே வந்து அவங்க வெற்றி கொள்ளணுங்கிறது ஒண்ணு. ஆ. வெற்றி கொள்ளணும் இயற்கை. அது எல்லாமே பிரபஞ்சம் டிசைன் பண்ணுது. நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. ம். இந்த ஜோசியர்ட்ட போனேன், அவர் எனக்கு பரிகாரம் சொல்லி நடந்துருச்சு ஆ. அப்படின்னா அது அவங்க கால்குலேஷன் தப்பு. ம். ம். அவர் மூலமா அவருக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான் விஷயம். ம். ம். என் மூலமா நடக்கணும்னு இருந்தா தான் அவங்க என்கிட்ட வர முடியும். அதான் என்ன சொல்றேன், எல்லாரையும் நான் சரி பண்ணிட்டேனா அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா என்னையவே சரி பண்றதுக்கு 52 வருஷம் 51 வருஷம் ஆயிருக்கு. ஆ. அப்ப எனக்கான கால சூழ்நிலைன்னு வந்தா தான் அது செய்ய முடியும். விருப்பப்பட்டு மாத்திக்கிறாங்க. ஒருத்தவங்க அவங்க முருகர் அதான் சொல்றேன். தீவிர முருகர் பக்தரா இருக்காங்க. ஆனால் முருகர் பேர் வச்சுக்கலாமே அப்படின்னு. முருகர் பேர் வச்செல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா சொல்லுங்க. அந்த ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாரும் அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது வேணா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும். அவங்க ஜாதகத்துல மாற்றி வெற்றி அடையணும்னு விதி இருந்தா மாறித்தான் ஆகும். அதுக்கான முருகனை குறை சொல்ல வரல. இப்ப என் பேரு இயற்பேரே முருகனுடைய பேரு தான். என்னுடைய பாஸ்போர்ட்ல பண்டிட் விஜய்னு கிடையாது. முருகனுடைய பேர் தான் இயற்பெயர், அதுதான் இருக்கு. நான் அதை மாத்த விரும்பல. நானு எங்க அப்பா அம்மா வச்சது அது ஏன் நம்ம மாத்திக்கிறணும்? நான் நியூமராலஜிக்காக அதை மாத்திக்கிட்டேன். அது மாத்தி வச்சது நானும் இல்ல, என்னுடைய சக துறையில் இருக்கக்கூடிய அவர் ஜோதிடம் தெரியாது அவருக்கு, ஒன்லி நியூமராலஜிஸ்ட் அவரு. அவர் அட்வைஸின் பேர்ல அவர் மாத்தி கொடுத்ததை 3 வருஷம் கழிச்சா நான் மாத்துறேன். நல்லா கேட்டுக்கோங்க.